வணக்கம். என் பேர் டாக்டர் அர்ஜுன் மந்தி. I am an associate professor in St. Peter's Medical College in the Department of Orthopedics. Today we are discussing about spine surgeries, and I have a patient named Puvi who met me on 5th February 2025. She had come with a history of low backache since 12 years with bilateral radiculopathy and weakness over the bilateral foot. என் பேர் பூவி. வணக்கம். நான் ஒரு 12 வருஷமா இருந்து வழியில இருந்தோம். ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஏதோ ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு சார் முடியல. இங்க வந்தங்க. வந்ததுக்கு ரொம்ப நல்லதாச்சு. அம்மா உங்ககிட்ட கேட்டுங்க, இந்த மாதிரி எனக்கு வலிக்குது முடியல அப்படின்னுட்டு. 12 வருஷமா தூக்கமே இல்லை சார். தூங்கவே இல்லை. ஏதோ ஹாஸ்பிட்டல்ல பாத்துங்க, தருமபுரி பாத்துங்க, சேலம் பாத்துங்க, குப்பத்துக்கு போனுங்க, எங்கெங்கயும் பாத்துங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியல. சரி வலிக்குது முடியலன்ட்டு, சரி இதெல்லாம் வலி ரொம்ப முடியலன்னு சொன்னதுமே சரி இங்க வாங்க இங்க போலாம்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறமா அங்க வந்து பேர் கேட்டாங்க. சொன்னதையும் அந்த மாதிரி அர்ஜுன் சார் பாருங்க, இந்த நம்பர் ரூம் நம்பர் மறந்துச்சு. அப்புறமா சொன்னதுக்கு உங்களை வந்து பார்த்ததையும் நீ நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க. எனக்கு 12 வருஷமா இருந்துச்சு சார் இந்த வலி. 12 வருஷமா தூங்கல, நடக்க முடியாது, வேதனை சார். காலெல்லாம் இழுத்து பிடிச்சோம், தூக்கமே வராது. ஒரு நாளைக்கு 4 முறை இழுத்து பிடிக்கும் காலவே. அப்புறமா இப்ப எதுவுமே இல்லை சார். ஆபரேஷன் பண்ணதையும் நல்லா இருக்குது, எந்த தொந்தரவும் இல்லை. கடவுளுக்கு நன்றி சொல்றதோட உனக்குதான் சார் நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் சுழுக்கன மாதிரிதான் இருந்துச்சு சார். சுழுக்கன மாதிரி இருந்துச்சு, குனி முடியாது, எழ முடியாது. ஏதோ சுழுக்கு பிடிச்சிட்டு இருக்குது, வெயிட் தூக்கும் போது குனி போது எழ போதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். அப்புறமா போக போக அதிகமாயிருச்சு. அதிகமாயிட்டு ஒண்ணுமே முடியல, நடக்க முடியாது, தூக்க முடியாது, எது வெயிட்டு இங்கெல்லாம் இதெல்லாம் வலிக்கும், பயங்கரமா வலிக்கும் சார். அப்புறமா இப்போ நல்லா இருக்குது. என்ன எனக்கு எதுவுமே இல்லை. பழசெல்லாம் இப்பயே சார் நல்லா நடக்கிற சார். காலம் எப்பயுமே இப்படியேதான் இருக்கும் சார். 6 வருஷமா எனக்கு இப்படியேதான் இருந்துச்சு சார். இப்படி கூட பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாது, ரொம்ப ஃபீல் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். ரொம்ப சங்கட்டமா இருக்கவே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இங்க வந்ததே நல்லா இருக்கு சார். நம்ம வந்து டயக்னோஸ்டிக் அப்ரோச்ல நம்ம எப்படி அவங்க என்ன பிரச்சனை இருந்தது, 12 இயர்ஸா what she was going through as a suffering, அவங்களோட பெயின், அவங்களோட வலிய நம்ம எதுக்காக அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று பண்ண வச்சோம். எம்ஆர்ஐ ஸ்கேன்ல நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னாக்கா, ஸோ நம்ம புவி பேஷண்டோட ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடியான எக்ஸ்ரேவும், எம்ஆர்ஐ அண்ட் ஆப்ரேஷன் பண்ண பிறகு அவங்களோட எக்ஸ்ரே. ஸோ இப்போ நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தீங்கன்னா அவங்களோட L5S1 இது வந்து என்டையர் ஸ்பைன் போன். நம்ம இங்கே L1 to L5 வந்து அவங்களோட லோவர் பேக் ஸ்பைன் ஏரியா. ஸோ இந்த L5 ரீஜனும் S1 ரீஜன் நடுவில் இருக்கிற டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். இவங்களோட டயக்னோசிஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, we are calling it as lumbar spondylolysis and intervertebral disc prolapse at the region of L5 to S1. ஸோ நம்ம இந்த டிஸ்க் ஸ்பேஸ் வந்து அவங்களோட காலுக்கு போகக்கூடிய நர்வ் ரூட் கம்ப்ரெஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து லாஸ்ட் 5 to 6 இயர்ஸா அவங்களால ஃபுட் மேலேயும் சரி கீழேயும் சரி பண்ண முடியாம இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு கெனால் ஸ்டெனோசிஸும் இருந்தது. ஸோ அவர் கெனால் டயமீட்டர் வாஸ் அரௌண்ட் 8.4 mm. அண்ட் நம்ம சர்ஜரி பிளான் வந்து posterior stabilization with interbody fusion. ஸோ இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ போஸ்ட் ஆப் எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட L5 ரீஜனுக்கும் S1 ரீஜனுக்கும் நம்ம வந்து டைட்டானியம் ஸ்க்ரூஸும் கனெக்டிங் ராட்ஸும் யூஸ் பண்ணி அவங்களோட டிஸ்கையும் சரி அவங்களோட கெனால் ஸ்டெனோசிஸையும் சரி வித் வைட் லெமனைக்டமி பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களோட நர்வ் ரூட்டை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கோம். Post procedure, immediately on day 1 of the surgery, she saw the good result. She could able to move her foot and ankle. And post op day 3 lande avanga vandu free ah nadaka mudiyது. By end of 2 weeks, that is by suture removal, she could walk without any support and she felt much better. And today it is almost 1 month 5 days and she has recovered quite very well. And she is happy that whatever she suffered from past 12 years,
today she feels she's gone back to 12 years back where she was pain free. ஹாஸ்பிட்டல் சர்வீசஸும் ரொம்ப நல்லா இருந்தது. டாக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இன்க்ளூடிங் ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கட்டும், ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஷிஃப்டிங்லேயும் சரி, நைட்டு டே அண்ட் நைட் பார்த்துக்கிறதுலையும் சரி, இன் பிட்வீன் நைட்லலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அப்போ நர்சஸ் எப்பயுமே அவைலபிளாக இருந்தாங்க, ரொம்ப பாசமாக பேசினாங்க. நான் எப்படி எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நர்சஸும் பார்த்துக்கிட்டாங்க. மெடிசன் ஃபார்மசியாக இருக்கட்டும், எப்போ போனாலும் மெடிசன் இருக்கும். நல்ல குட் ரெக்கவரி கிடைச்சிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து. சென்ட் பீட்டர்ஸ்ல வந்து நாங்க ஆபரேஷன் பண்ணது த பெஸ்ட் ஆப்ஷனா நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சென்ட் பீட்டர்ஸ்.